இப்போ நீங்கள் பியூர் பிகினர், ஒரு நியூ கேமரா வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நைஸ். சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸை வச்சு நீங்கள் ஒரு பெஸ்ட் என்ட்ரி லெவல் கேமராவை சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல போகிற சில விஷயங்களை வச்சு உங்களுக்கான ஒரு பெஸ்ட் என்ட்ரி லெவல் கேமரா என்னங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதோட இந்த வீடியோவோட எண்டில் நான் சில என்ட்ரி லெவல் பெஸ்ட் கேமராஸ் எதுங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதிலிருந்து கூட சில கேமராஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இது புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நான் ஒரு பாயிண்ட்டாக ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 6 பாயிண்டில் ஒரு ஐடியா கிடைச்சிரும். பாயிண்ட் நம்பர் 1, சென்சார் சைஸ் அண்ட் இமேஜ் குவாலிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கேமரா பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் சென்சாரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎஸ்சி கேமரா அல்லது அதற்கு பெரிய சென்சார் சைஸ் இருக்கக்கூடிய கேமராவை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பெட்டர் இமேஜ் குவாலிட்டி வந்து கிடைக்கும். இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இமேஜில் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறம் லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். சென்சாரோட சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஒரு மெயினான ரீசன். டீட்டெயிலான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நல்லா என்லார்ஜ் பண்ணி பெரிய பெரிய பிரிண்டெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். டீட்டெயில்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஏபிஎஸ்சி சென்சார் கேமராவுக்கும் ஃபுல் ஃப்ரேம் கேமராவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 1.5 ஆர் 1.6 டைம்ஸ் வந்து கிராப் ஃபேக்டர் வந்து அப்ளை ஆகும். அதாவது ஃபுல் ஃப்ரேமில் இருந்து கிராப் சென்சார் வந்து 1.5 டைம்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா அல்லது மொபைல் கேமராஸை காட்டிலுமே நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் இருக்கும் ஏபிஎஸ்சி சைஸ் கேமராஸோட சென்சார். ஸோ இந்த கிராப் ஃபேக்டருங்கிறது வந்து பிராண்டுக்கு பிராண்ட் வந்து கொஞ்சம் மாறும், பட் அது ஒரு அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. அது 1.5 ஆர் 1.6 டைம்ஸ் வந்துட்டு ஃபுல் ஃப்ரேமில் இருந்து இந்த கிராப் சென்சார் கேமராங்கிறது வந்து சின்னதாக இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் ஆர் ஃபிக்ஸட் லென்ஸ் கேமராஸ். எது நீங்கள் சூஸ் பண்ணுறது? சீரியஸாக ஃபோட்டோகிராஃபியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் இருக்கக்கூடிய கேமரா தான் வாங்கணும். இப்போது லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரைட், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் இருக்கக்கூடிய கேமராவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் ஒரு மாதிரியான லென்சஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறோமோ அது எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் லென்ஸில் இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரே லென்ஸு எல்லா ஃபோக்கல் லென்த்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஜூம் லென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ப்ரைம் லென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டிங்கிறது வந்து வேறு லெவலில் இருக்கும். குவாலிட்டி அப்படின்னா உள்ளுக்குள்ளே அதுக்கு கொடுத்துருக்கிற கிளாஸ் எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சில கிளாஸஸ் தான் இருக்குங்கிறதுனால நிறைய லைட்ஸை வந்து உள்வாங்கிக்க முடியும். அதோட இமேஜ் குவாலிட்டியும் நல்ல ஷார்ப்பாக கொடுக்க முடியும். பிரைம் லென்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பர்ச்சர்லாம் இருக்கும். பெரிய அப்பர்ச்சர் மீன் f1.2, 1.4 இதெல்லாம் இருக்கும். f1.2, 1.4லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல லோ லைட்லையும் ஒரு அருமையான லைட்டை வந்து உள்ள எடுத்து கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோர் பேக்ரவுண்ட் பிளர் கொடுக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோர் பேக்ரவுண்ட் பிளர் வேணும் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து பெரிய அப்பர்ச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். பெரிய அப்பர்ச்சர் அப்படின்னா எஃப் நம்பர் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குதோ அந்த மாதிரி லென்ஸில் தான் நமக்கு பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்டெல்லாம் பிளர் பண்ணி இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அந்தந்த பர்பஸுக்கு அந்தந்த மாதிரியான லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது தான் இமேஜோட குவாலிட்டியை வந்து பெட்டராக கொடுக்க முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா வாங்குறது தான் நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸடு லென்ஸ் இருக்கக்கூடிய கேமரா வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த லென்ஸை வந்து கலட்டவே முடியாது. அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரி ப்ரைம் லென்ஸோட குவாலிட்டியெல்லாம் போட்டு செக் பண்ணவே முடியாது. அப்படிங்கும்போது சீரியஸாக அந்த ஃபோட்டோகிராஃபியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறதும் அதை இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும்
அப்படிங்கிறதுமே வந்துட்டு நமக்கு அந்த நேரத்தில் திரும்ப கஷ்டமாக போயிடும். இந்த கேமராவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் லென்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் இருக்க மாதிரியான கேமராவை சூஸ் பண்ணிக்கிறது ஒரு அருமையான சாய்ஸாக இருக்கும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, கன்வீனியன்ஸ் அண்ட் ஈஸி டு யூஸ். கண்ட்ரோல்ஸ், மெனுஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கேமராவில் இருக்கக்கூடிய பட்டன்ஸாக இருக்கட்டும் அல்லது அதில் கொடுத்துருக்கக்கூடிய மெனு கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் டச் ஸ்க்ரீன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா டச்சில் தான் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டச் ஸ்க்ரீன் தேவை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ பெரும்பாலான கேமராஸ் வந்து டச் ஸ்க்ரீனோட தான் வருது, என்ட்ரி லெவல் கேமராஸே. அதுக்கப்புறம் டில்ட்டிங் ஸ்க்ரீன். விளாகிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிகுலேட்டிங் டில்ட்டிங் ஸ்க்ரீன் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். இந்த செல்ஃபி மாதிரி வீடியோலாம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ண முடியுமாங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லை அதெல்லாம் நமக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணணும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீச்சருக்காகவும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கேமரா பை பண்ணும்போது. ஏன்னா அந்தந்த ஃபீச்சர்லாம் அந்த கேமராவில் இருக்குது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கேமரா பர்ச்சேஸ் பண்ணும்போது. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்புறம் எதுக்கு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கணும்? ஸோ எந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான கேமரா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களோட மணி வந்து சேவ் ஆகும் இல்லையா? சிம்பிள், ஆட்டோ ஆர் கைடட் மோட் இருக்கிற மாதிரியான கேமராஸாக பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. மேக்ஸிமம் இந்த மாதிரி என்ட்ரி லெவல் பிகினர் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைடட் மோடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த மெனுக்குள்ளே போகிறீங்களோ அந்த மெனு வந்து எதுக்கானது அப்படிங்கிறத பேக்ரவுண்ட்லேயே அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட எல்லா மெனுஸ்லையுமே. ஸோ இது வந்து நீங்கள் இனிஷியலாக கேமராவை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுவே வந்து சொல்லிடும் இந்த ஆப்ஷன் எதுக்கு, இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுவே ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துரும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம பழகும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான ஆட்டோ ஃபோக்கஸ் அண்டு ஷார்ப்பான ஃபோட்டோவோட குவாலிட்டி இருக்குதாங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நிறைய இந்த கேமராவோட ரிவ்யூஸ் பார்த்தா கூட நம்மளுக்கெல்லாம் தெரியும். அடுத்தது 4வது பாயிண்ட், போர்ட்டபிலிட்டி அண்ட் ஹேண்டிலிங். இஃப் யூ பிளான் டு கேரி த கேமரா எனிவேர் அப்படின்னா கேமராவை வெளியில எடுத்துட்டு போய் நீங்க ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னா கேரி பண்ணிட்டே போய் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் நீங்க டிராவல் பண்ணுவீங்க, அதை கையிலேயே வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு போர்ட்டபிளா இருக்கக்கூடிய கேமராவா பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறது தான் ஒரு சரியான ஒரு சாய்ஸா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹெவியான கேமராஸ் எல்லாம் ரொம்ப நேரம் கையில வச்சுட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது சுத்தி இருக்கிறவங்க நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். பெரிய கேமராஸ் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு குட்டி கேமரா தான் கையில் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணும்போது, ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் ரொம்பவே இந்த காம்பேக்ட் கேமரா அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். இப்போது மிரர்லெஸ் கேமரான்னு வந்துட்டீங்க அப்படின்னாவே பெரும்பாலும் அதோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டியான கேமராவில் கூட நமக்கு பெரிய சென்சார் வச்சு கொடுக்குறாங்க. அதாவது ஃபுல் ஃப்ரேம் சென்சார்ஸ்லாம் இந்த குட்டி கேமராஸ்லேயே கூட வச்சு கொடுக்குறாங்க. சோனியில் இந்த 7C மாதிரியான கேமராஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்ட் கேமராஸ். நார்மலாக ஒரு கிராப் பாடி கேமரா அல்லது ஒரு பாயிண்டட் ஷூட் கேமரா அளவுக்கு தான் இருக்குன்னு வைங்களேன். லென்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் தான். ஆனால் அதோட சென்சாரோட சைஸு பெருசு. அதனால் அந்த மாதிரி குட்டி கேமராவையும் நம்மளால் எடுத்துக்கிட்டு ஹை ரெசல்யூஷனில் நம்மளால் இமேஜ் ஷூட் பண்ணிக்க முடியும். கேரி பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மிரர்லெஸ் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டிஎஸ்எல்ஆர் கேமராஸை காட்டிலும் சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஈவன் ஃபுல் ஃப்ரேம் கேமராவே இருந்தாலுமே கூட. காம்பேக்ட் கேமரா அப்படின்னாவே மிரர்லெஸ் சைடு தான் நீங்கள் வரணும். அதில் எந்த மாதிரியான என்ட்ரி லெவல் கேமராஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5,
ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆர் growth பொட்டன்சியல். ஒருவேளை உங்க கேமரால நல்ல இமேஜ் குவாலிட்டி, இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் ஃபீச்சர், நல்ல ஒரு மெனு கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்க கேமரா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறுறதுக்கு கூட அங்க சான்ஸ் இருக்குது. நல்லா லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு சம்பாதிக்கலாம்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க புதுசா ஒரு கேமரா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்க இவ்வளோ நாள் பழகிக்கிட்டு இருந்த கேமராவே யூஸ் பண்ணி நீங்க சம்பாதிக்கவும் செய்யலாம். ஈவெண்ட் ஷூட் பண்ணலாம், ப்ரொஃபஷனலா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த கேமராவை. அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கேமராவா நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஃபியூச்சருக்கு ப்ரூஃபாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதை வச்சு சம்பாதிக்க முடியுமான்னு யோசிக்கும் போது நம்ம போய் வேற ஒரு கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. நீங்கள் வச்சிருக்கிற கேமராவை வச்சே அழகாக நம்ம சம்பாதிக்கலாம். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு கேமரா வாங்க போகிறீங்க, அதை கற்றுக்கிறதுக்காக தான் வாங்கணும்னு நினச்சி தான் வாங்குவீங்க. பட் அந்த கேமராவை வச்சே நீங்கள் நல்ல இமேஜஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே கேமராவை வச்சு நீங்கள் சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு அர்த்தம். உங்களுக்கான growthக்கு அந்த கேமரா பெரும்பாலும் உதவியாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய உங்களோட ஃபர்ஸ்ட் கேமரா ஃபீச்சர்லாம் இல்லாத கேமராவுக்கு போகிறத விட, ரொம்ப ஹை அண்ட் ஃபீச்சர்லாம் இருக்கக்கூடிய கேமராவுக்கு போகிறத விட ஒரு பெஸ்ட் என்ட்ரி லெவல் கேமரா நம்ம பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது வந்து பெரும்பாலும் கை கொடுக்கும், சம்பாரிச்சும் கொடுக்கும். அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ ஃபைனலா 6th பாயிண்ட், யுவர் கோல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவா, வீடியோவா, டிராவலா ஆர் எக்ஸெட்ரா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர், எதுக்காக நீங்கள் ஒரு கேமரா பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். உங்களோட மெயின் சாய்ஸ் வந்து ஸ்டில்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி தான் அப்படின்னா, அதாவது ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க போகிறீங்க அதிகமாக அப்படின்னா உங்களுக்கான கேமராவில் சென்சாரோட சைஸ் பெருசாக இருக்கணும். அதாவது இமேஜ் குவாலிட்டி அது நல்லா இருக்கணும். இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் இருக்கக்கூடிய கேமராவாக வாங்கிக்கணும். ஃபோட்டோகிராஃபி தான் மெயின் அப்படின்னா. நீங்கள் வீடியோவும் எடுக்க போகிறீங்க, விளாகிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு கேப்பபிள் இருக்க மாதிரியான ஃபீச்சர் இருக்கக்கூடிய கேமராவாக பார்த்து சூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். இப்போ வரக்கூடிய மிரர்லெஸ் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹைப்ரிட் கேமராவாக நிறையா வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஹைப்ரிட் கேமரா அப்படின்னா அந்த கேமராவை வச்சு ஃபோட்டோகிராஃபும் பண்ண முடியும், வீடியோகிராஃபியும் பண்ண முடியும். ஸோ ரெண்டுக்குமே அது வந்து ஒத்துழைக்கும் அந்த கேமரா. மெனுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோகிராஃபிக்கு ஒரு மெனு கண்ட்ரோல் இருக்கும், ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு மெனு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ எது நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்லைடரை திருப்பி விட்டுட்டு நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கணும்னா வீடியோ எடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஃபோட்டோகிராஃபி மிக்ஸ் வீடியோகிராஃபி இருக்கக்கூடிய கேமராஸும் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களோட பர்பஸே வீடியோகிராஃபி மட்டும்தான் அப்படின்னா வீடியோகிராஃபி சைடில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கேமராஸ் நிறைய இருக்குது. நான் சில மாடல்ஸ் எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோகிராஃபிக்கு எது பெட்டராக இருக்கும், ஃபோட்டோகிராஃபிக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். உங்களுக்கான கேமரா எது, ஃபோட்டோ சென்ட்ரிக் கேமராவா அல்லது வீடியோ சென்ட்ரிக் கேமராவா? ஸோ இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வீடியோ சைடில் ஃபீச்சர் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து முக்கியமாக தேவை. உதாரணத்துக்கு நல்ல ஒரு ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் இருக்கணும், டச் ஸ்க்ரீன் இருக்கணும், ஆர்டிகுலேட்டிங் ஸ்க்ரீனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். வியூ ஃபைண்டருங்கிறது தேவைப்படாது. பட் ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு வியூ ஃபைண்டர் வந்து தேவை. ஏன்னா வெயில் நேரத்துலலாம் ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக வியூ ஃபைண்டரை பார்த்து தான் நம்ம வந்து ஷூட் பண்ணுவோம். பட் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அது தேவைப்படாது. இருந்துச்சுனாலுமே கூட வியூ ஃபைண்டரை பார்த்து யாரும் வீடியோ எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த டிஸ்பிளேவை பார்த்து தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால இப்போ வரக்கூடிய கேமராஸ்லேயே வந்து அந்த வியூ ஃபைண்டர் அப்படிங்கிற விஷயத்தை கட் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. வீடியோ சென்ட்ரிக் கேமராஸில் எல்லாத்துலேயுமே என்ன ஹை ரெசல்யூஷனில் வீடியோ எடுக்க முடியும், ஹை FPS போக முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ வீடியோ சென்ட்ரிக் கேமராஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ சைடில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபி சைடில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இமேஜோட குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக வேணும்னு அவசியம் இல்லை வீடியோகிராஃபிக்கு. ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டிக்கும் அந்த டீட்டெயில்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே தனித்தனி. ஃபோட்டோகிராஃபி கேமராவை வச்சு வீடியோகிராஃபி பண்ணீங்க அப்படின்னா வீடியோ அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. அதே மாதிரி வீடியோ
வீடியோகிராஃபி கேமராவை வச்சு ஃபோட்டோகிராஃபி பண்ணீங்க அப்படின்னாலும் பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய வீடியோகிராஃபி கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஷட்டருங்கிற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது. அதனால் ஃபோட்டோகிராஃபிக்கு முக்கியமே இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் தான். எலக்ட்ரானிக் ஷட்டரில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், பட் அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகம். இந்த ஆக்ஷன் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் எல்லாம் வந்துட்டு இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு தெரியும். ஸோ இது மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு உண்டான ஃபீச்சர் இருக்கக்கூடிய கேமரா போயிடுறது பெட்டர். வீடியோகிராஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா அது வீடியோக்காக தயாரிக்கப்பட்டதுங்கிறதுனால ஸோ மெக்கானிக்கல் ஷட்டர் வந்து தேவையில்லைன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் தான் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ வீடியோகிராஃபி தான் பண்ண போறீங்க அப்படின்னா வீடியோ சைடில் ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரியான கேமரா நம்ம வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி தான் சாய்ஸ் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் இந்த மாதிரி முக்கியமாக மெக்கானிக்கல் ஷட்டரு, இமேஜ் டீட்டெயிலாக இருக்குதாங்கிற மாதிரி நல்ல குவாலிட்டி சென்ஸாக இருக்கக்கூடிய கேமரா, முக்கியமாக லென்ஸை வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ணி தான் ஷூட் பண்ணுவோம் ஃபோட்டோகிராஃபியில். ஃபிக்ஸட் லென்ஸாக இருக்கக்கூடிய கேமராவை, அதாவது கேமராவோடைய லென்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேமராஸை வச்சு கூட நம்ம நல்ல வீடியோஸ்லாம் கூட எடுத்துக்க முடியுது. இதில் வீடியோ கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே சில விஷயங்கள்லாம் இருக்கும், வீடியோ சைடில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா கூட அதுக்கு லென்ஸை மாற்றணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காது. ஸோ இவ்வளவு தான் கேமராவை நம்ம பார்த்து சூஸ் பண்ணக்கூடிய 6 பாயிண்ட்ஸ். நான் சில கேமராஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், அதில் உங்களுக்கான கேமரா வந்து லிஸ்ட் அவுட் ஆகுதாங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து கேமரா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோனி பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 6100 இன்னைக்கு மார்க்கெட்டில் செம்ம போட்டுட்டு இருக்க அந்த கேமரா ஒரு அருமையான ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய கேமரா, ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கேமராவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் கேனன் யூசர் அப்படின்னா, கேனன் கேமரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா R15 ஒரு மாடல் இருக்குது கேனனில், R100 அல்லது R50, இந்த 2 மாடலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கேனனில் மிரர்லெஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெட்டர் என்ட்ரி லெவல் கேமராஸ். DSLRல 1500 என்ட்ரி லெவல் கேமரா இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா DSLR பேட்டரி லைஃப் இந்த மிரர்லெஸ் கேமராவை காட்டிலும் நல்லாவே நிற்கும். ஸோ இதெல்லாம் நான் ஃபோட்டோகிராஃபிக்கு தான் சொல்லிட்டு வரேன், வீடியோகிராஃபிக்கு நான் இன்னும் வரல. அடுத்து நிக்கான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிக்கானில் Z50 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. அருமையான ஒரு கேமரா, மிரர்லெஸில் சூப்பர் கேமரா, இமேஜ் குவாலிட்டிலாம் பாட்டே கிளப்பும். ஸோ Z50 நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது DSLRல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா D7500 சூப்பர் கேமரா. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கேமரான்னு சொல்லிட முடியாது, ஹை அண்டு மிட்ரேஞ்ச் கேமரா. ஹை அண்ட் மிட்ரேஞ்ச் அப்படின்னா அதை தாண்டுனா ஃபுல் ஃப்ரேம் தான், அந்த மாதிரி ஒரு டாப் லெவல் கிராப் பாடி கேமரான்னு சொல்லலாம் இந்த 7500 இந்த மாதிரி மாடலெல்லாம். ஏன்னா டாப் எல்சிடி வந்துடும், டில்ட்டிங் ஸ்க்ரீன் வந்துடும், எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ளுக்குள்ளே இருக்கும். ஃபுல் ஃப்ரேமில் கொடுத்துருக்குற அவ்வளோ ஃபீச்சருமே இருக்கும். சென்சாரோட சைஸு மட்டும் சின்னதாக இருக்கும். ஃபோட்டோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான கேமரா D7500 அப்படிங்கிறது நிக்கானில். ஸோ இப்போது வீடியோகிராஃபி சைடுக்கு வருவோம். சோனியில் என்ட்ரி லெவல் வீடியோகிராஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZV-E10 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேமரா. ZV-E10 வீடியோக்காகவே செய்யப்பட்ட ஒரு கேமரா. விளாகிங் தான் அதோட மெயின் பர்பஸே. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், அது குட்டி கேமராவாக இருக்கும், பிளாஸ்டிக் பாடி தான் அது. இப்போது ZV-E10லேயே Mark 2 கூட வந்திருக்கு. அதில் ஃபீச்சர்ஸை கொட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஆட்டோ ஃபோக்கஸிங்லாம் செம்ம போடுது. ZV-E10ல் Mark 2 மாடல். உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா Mark 1 போகலாம். ஸோ அதுவுமே வீடியோகிராஃபிக்கு ஒரு சூப்பரான கேமரா தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். பிலோ 50,000லேயே நம்ம அந்த கேமராவை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கேனனில் பார்த்தீங்கன்னா R50V அப்படிங்கிற ஒரு மாடல். R50V அப்படி அந்த வீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு விளாகிங் பர்பஸ் இல்லை வீடியோகிராஃபி சைடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ சைடு தான் அதிகமாக இருக்கும், ஃபோட்டோகிராஃபி சைடில் கம்மியாக தான் இருக்குது. R50V கன்சிடர் பண்ணலாம் மிரர்லெஸில். கேனனில் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நிக்கானில் பார்த்தீங்கன்னா Z30 அப்படிங்கிற ஒரு கேமரா இருக்குது. இதுவுமே வீடியோ சைடில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்யப்பட்ட ஒரு என்ட்ரி லெவல் கேமரா தான். ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும், பட் வீடியோகிராஃபி சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேமராஸ்லாம் நீங்கள் என்ட்ரி லெவலில்
சூஸ் பண்ணலாம் வீடியோகிராஃபிக்கு. ஆல்மோஸ்ட் நான் இப்போ வந்து வீடியோகிராஃபிக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களோட சாய்ஸ் என்னவோ அது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரெண்டையும் சேர்ந்து நம்ம பண்ணணும். பட் என்ட்ரி லெவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியில் 6700 ஒரு மாடல் இருக்குது, புதுசாக லான்ச் ஆன கேமரா. பட் அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh above வரும். அது ஒரு என்ட்ரி லெவல்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபீச்சர்ஸ் அருமையாக இருக்குது. ஃபுல் ஃப்ரேமில் கொடுத்துருக்குற அவ்வளோ ஃபீச்சர்ஸும் வந்து அந்த பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. பாடியுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரக்கடான ஒரு பாடி தான் அது. ஸோ ப்ரைஸ் வந்து ஏறுது அப்படின்னா அதோட மேனுஃபேக்சர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். பாடியோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், பட்டன்ஸோட அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து அருமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கேமராவோட ப்ரைஸ் வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐஎஸ்ஓவோட பர்ஃபார்மன்ஸும் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா லோ லைட்டில் நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் இமேஜ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக கேமராவோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேறு வழியே இல்லை. லோ லைட்டில் தான் நம்ம ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்போம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து தான் நம்ம கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் வந்து லோ லைட்டில் நிறையவே வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் கம்பேர்டு டு கிராப் பாடி கேமராஸ். ஸோ இவ்வளவு தான். நான் இந்த கேமராவோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சாய்ஸ்க்கான கேமரா ஆன்லைன்லேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் உங்களுக்கு இதை விட பெட்டர் ப்ரைஸுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஆஃப்லைனில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வாங்கும்போது கண்டிப்பாக பில் அண்ட் வாரண்டியோட வாங்கிக்கோங்க, அதுதான் நமக்கு சேஃபு. ஏன்னா பில் இல்லை அப்படின்னா இன்கேஸ் இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணி வாங்குகிறோம், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளைம் பண்ணிக்க முடியாது. ரொம்பவே முக்கியம் பில் அண்ட் வாரண்டியோட வாங்கிக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லிடுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பாய்.